கரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். சரிடி பாப்பு, இப்படியே அழுதுட்டு எவ்வளோ நேரம் நிற்ப? நான் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்பேன், உனக்கு என்ன? சரி நில்லு, பட் அல்லாமல் நில்லு. அழுக வருதா அகில், நான் என்ன பண்ணுறது? உன் அழுகையை நிப்பாட்ட என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, நான் அதை பண்ணட்டா? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ என்ன சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, போடா. பரவாயில்லையே, பாப்பு கண்டுபிடிச்சிட்டா? நீ ஃப்ராட் இல்லை? ஆமாம், உன்னோட ஃப்ராடு. என்ன அகில் சிரிச்சிட்டு நிற்கிற? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த 2 நாள். அடியே 2 நாள் தானடி? எனக்கு 2 யுகம் மாதிரி இருந்தது. புரியுதுடி, நான் உன் முன்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது, அதை பார்த்தா நீ இன்னும் ஃபீல் பண்ணுவேன்றனால தான் நான் சிரிச்சுட்டே நின்னேன். ஆனால் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, அதனால தான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். உன்னை பார்க்க ஓடி வந்ததுக்கு ரீசன் இந்த அழுமூஞ்சியை பார்க்குறதுக்கு இல்லை, இந்த சிரிப்பை பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக சிரிடி, இந்த உதடு இப்படி இருந்தால் நல்லா இல்லை, சிரிச்சாதான் அழகாக இருக்கும், சிரிய. ஆனால் அகில் உன்னை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அழதான் வந்துச்சு, சிரிப்பு வரல அகில். அடியே உனக்காக நான் அம்மாவை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன்டி, உனக்காக மட்டும்தான். நீ இப்படி அழுகிறது பார்க்கறதுக்கு நான் வரல, நீ சிரிக்கணும், இந்த உதட்டில் எப்போவுமே சிரிப்பு இருக்கணும். அது நீ கூட இருந்தீன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், ஆல்வேஸ். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் டி பாப்பு. ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. எனக்கு நல்லாவே தெரியுது அகில், நீ என்ன எவ்வளோக்கு காதலிக்கிறேன்னு. ஆனால் நீ ஏன் சொல்ல மாட்டே? நீ சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். நீ சொன்ன அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டே என்னோட ஒட்டுமொத்த காதலையும் உன்கிட்ட கொட்டிடுவேன். எனக்கும் என்னோட காதலை இப்போவே சொல்லணும் தாண்டி ஆசை. ஆனால் உன்னோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணாதான் அந்த டே நீ எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக மறக்காமல் ஞாபகம் வச்சுப்பேன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் அந்த டேயில் சொல்லணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 1 மந்த்து தானே, கண்டிப்பாக அது டக்குன்னு போயிடும். உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டி. எல்லாம் உங்கள் பாரு, அழக்கூடாது, நான் வந்துட்டேன்ல, சரி. நீ எனக்காக வந்தியா? இல்லை. இல்லையா? அப்போ யாருக்காக வந்த? பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா வெத்தலையை வச்சு இடிச்சிட்டு உட்காந்துருந்துச்சு, அந்த ஆயாவை பக்கம் தான் வந்தேன், போய் பார்த்துட்டு வரவா? டேய் என்ன விளையாடுறியா? பின்ன என்னடி, உன்னை தானே இருக்க கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். அப்போ யாரை பார்க்கறதுக்கு வந்திருப்பேன்? உன்னை மிஸ் பண்ணனால உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அது சரிடா, எப்படி உங்களை அத்தை விட்டாங்க? யாராவது வந்திருக்கீங்க? வேற யாருடி, நானா, அண்ணி, அர்ஜுன், அப்புறம் டேடி. 3 பேர் வந்திருக்கீங்களா? அத்தை எப்படி விட்டாங்க? அதான் நான் சொல்கிறேன் மேடம். அகில், அர்ஜுன் வேற. ஏய் மிட்டுக்குட்டி, ஏய் அணிக்குட்டி. ஒரு தெய்வம் தந்த போவே கண்ணில் தேடல் என்ன தாயே. மிஸ் யூ மித்ரா, அதனால உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். மிஸ் யூ டூ அண்ணி. அப்பப்பா எவ்வளோ பாசம், ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. டேய் மலமாடு, கண்ணை வைக்காத. சரி பண்ணிமாடு, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே வர சொன்னேன், அதுக்குள்ளே அவனுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. என்னன்னா தப்பான டைமில் எதுவும் வந்துட்டேம்மா, திட்டிகிட்டு இருக்க? சாச்சா, நான் திட்டுவேனாடா, எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்க, உன்னை போய் திட்டுவேனாடா என் தம்பியை? நீ பேசுறதுல எவ்வளோ காண்டா இருக்கேன்னு தெரியுது. சரி விடு விடு, மித்ராவை பார்க்கணுன்னு அனிதான் ஓடி வந்துட்டா. ஆமாம், நான் தான் இவ்வளோ பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டேன். சரிடாம்மா. என்னடி எங்கள் ஊரெல்லாம் பார்த்தியா? எப்படி இருந்தது எங்கள் ஊர்? சூப்பராக இருந்தது. வரும்போது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்தோம், செம்மையாக இருந்தது. ஆமாம், நீங்கள் எல்லாரும் கூட இங்கே தானே இருந்தீங்க. நீ பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீங்கள் சென்னையே போனீங்க. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தெரியும். இங்கே அப்பாவோட வீடு கூட ஒன்று இருக்குல்ல? ஆமாடா மலமாடு, இதோ இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆனால் அது ஓட்டு வீடு, அது ரொம்ப பாலடைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஆமாம், அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன அப்படியேவா இருக்கும்? ஆமாம் கேளு, இப்போ உன்னோட ரூம் அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அண்ணி, ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ டி. சரி ஓகே, வீட்டெலாம் சுற்றி பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. சரி மாமா எங்க? டாடி கீழே தான் இருக்காங்க மித்ரா. சரி ஓகே, வந்தவங்க போய் பார்க்கலன்னு தப்பாயிடும். நான் போய் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். மலர் நீ பார்த்துட்டியா? நான் பார்த்துட்டேன் பெரியப்பா, பார்த்துட்டு தான் வந்தேன்.
சரிடி, அப்போ இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம புது வீடு பழைய வீடு எல்லாத்தையுமே சுற்றி காட்டு. நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் மாமா பார்த்துட்டு. சரிடி, நீ போய் பெரியப்பா பார்த்துட்டு வா. நான் பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இவங்கள. ஓ, பழைய வீடெலாம் இருக்கா? ஆமாம், இவங்களோட பூர்வீக வீடு, அதாவது பாட்டியோட வீடு. ஆமாம் ஆமாம், அந்த வீட்டில் தானே சின்ன வயசில் நம்ம நிறைய விளையாடி இருக்கோமே. அதெல்லாம் ஞாபகம் இருக்காண்ணா உனக்கு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏண்டா இல்லாமல் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த வீடு இன்னும் அப்படியே தான் இருக்கா? போய் பாருங்க அகில், அப்போ தானே தெரியும். நீங்கள் முன்னாடி போங்க, நான் மாமா பார்த்துட்டு வரேன். இல்லை, நீ வா, நான் உன் கூடவே வரேன். டா இவங்க பாசமெல்லாம் தாங்க முடியலடா. இல்லை அகில், நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீ பார்த்துட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அண்ணா, அவள் பார்த்துட்டு வரட்டும், நம்ம பழைய வீட்டில் போய் இருப்போம். அவன் வந்துட போகிறா. அண்ணா ரொம்ப பயப்படாத, மித்ராவெலாம் யாரும் தூக்கிட்டு போக முடியாது. அவள் பழைய வீட்டுக்கு வந்துடுவா, நம்ம போகலாம். சரி போகலாம். முதல்ல நீங்கள் 3 பேரும் போங்க, நான் பின்னாடி வரேன். எப்படியும் மித்ராவோட தான் வரணும்னு பிளான் பண்ணிட்டேன். சரி, அப்போ நாங்கள் போகிறோம், நீங்கள் 2 பேர் வாங்க. அதுதான் நல்லது. கிளம்புங்க கிளம்புங்க. நம்ம இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளை கழுத்தை பிடிச்சி தலையிடுவாங்க. அச்சோ அண்ணி, வாங்க நம்ம போயிடலாம். கரெக்டாக சொன்னடி மலரு, கிளம்பலாம் வாங்க. போயிட்டாங்க. பார்த்துங்க. சரி, நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன். இருங்குங்க, என்னங்க அவசரம் அதுக்குள்ள? என்னடா? உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேங்க, அது வாங்கிக்கோங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? ஒரு நிமிஷங்க. இந்த gift வாங்கிக்கோ. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சதுன்னு சொல்கிற விட எனக்கு பிடிச்சது அதுக்குள்ளே இருக்குது. என்னடா இருக்கு? அதுவா? சரி ஓகே, அதுக்குள்ளே ஒரு half saree இருக்குது. ஹாஃப் சாரியா? எதுக்குடா இப்போ தானே மேரேஜ்க்கு சாரிலாம் கூட எடுத்து கொடுத்த, மறுபடியும் எதுக்கு? உன்னை பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படி. அப்படியே தான். சாரிடா, இது வரைக்கும் நீ எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்ட, ஆனால் இது வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ணலையே உனக்கு. சீ பைத்தியம், இதுக்கு போய் சாரிலாம் சொல்லிட்டு இருக்க. எப்போவுமே ரிசீவிங்கை விட கிவிங்கில் ரொம்ப ரொம்ப அதிகமான பாசம் இருக்கும். அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஆனால் உன்னை நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு பெஸ்ட்டான கிஃப்ட்டை நான் தருவேன். பெஸ்ட்டான கிஃப்டா? நீ ஆல்ரெடி பெஸ்ட்டான கிஃப்ட்டு எனக்கு கொடுத்துட்ட. நான் கொடுத்தேனா? எப்போ கொடுத்தேன்? என்னடி மறந்துட்டியா? அதான் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு கொடுத்தியே, அதுதான் என்னோட லைஃப்லேயே பெஸ்ட்டு கிஃப்ட்டு. ஐயா சிப்ப. நீ சிவப்போ கண்ணங்களா, நீ விதைகள் என்றால் நான் வேறா விளை நிலமா, நீ விருந்து என்றால் நான் பசியா ருசியா. சரி ஓகே, இந்த ஆப் சாரியை நாளைக்கு கட்டிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம், ஓகேவா? போகலாண்டி. நானும் வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஜோடியாகவே போகலாம். கண்டிப்பா. அப்போ இந்த ஆஃப் சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர்ல தான் ஷர்ட் எடுத்து வந்திருப்பேன், கரெக்டா? எக்ஸாக்ட்லி டி. சரி ஓகே ஓகே, நான் போய் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஓகே டி. ஏய் ஓ மண்ணை முதல் முறை பார்த்திட தாயின் கருவறை சொன்னது, என்னை முதல் முறை பார்த்திட உந்தன். அகில், என்ன இது? யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணில. நீ அழுததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால தான். அதனால இப்படி தூக்குவியா? கீழே இறக்கி விடு. முடியாது. உனக்கு நான் வெயிட்டா இல்லையா? இது என்னடி வெயிட்டு? அகில், யாராவது அர்ஜுன் அப்புறம் அனிதா இல்லை யாராவது வந்துட போறாங்க, விடு. உன்னை விட்டுறதுக்கு அடி பிடிச்சேன். என்னது? இல்லை, உன்னை கீழே இறக்கி விடுறதுக்கா தூக்குனேன்னு கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு, நீ இறக்கி விடு. அடேங்கப்பா, என் அத்தை மகளுக்கு வெக்கலாம் வருது. சும்மா இருடா. கொஞ்சல் வேண்டாம், சின்ன சினுங்கள் போதும், பார்த்து பழக வேண்டாம், பாதி சிரிப்பு போதும், கார பார்வை வேண்டாம், ஓர பார்வை போதும், வாசல் திறக்க வேண்டாம், ஜன்னல் மட்டும். யாரும் வந்து போகாத கோவில் தீபம் போலே. ஆமா ஆமா மாமா. மாமா? என் தங்கமே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா தங்கம். எங்கடா மத்தவங்க? உன்னை பார்க்கத்தானே எல்லாரும் வந்தாங்க. எல்லாருக்கும் வீடை சுத்தி பார்க்கணுமா, அதனால மலர் கூட்டிட்டு போயிருக்கா. நான் உங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியாடாமா? சரிடா சரி, நீனு போய் உங்களோட என்ஜாய் பண்ணு போ. சரிங்க மாமா. ஏதாவது சாப்பிட்டீங்களா? அது எப்படிமா உங்க அம்மா கவனிக்காம விடுவாங்களா? அதெல்லாம் வந்தோடனே எங்க அக்கா தடப்படலாம் கவனிச்சிட்டாங்க. இப்போ மருமகங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. ஓ அப்படிங்களா? சரிங்க மாமா, நீங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரிடா தங்கம், நீ போ.
அப்புறம்டாமா உங்களுக்கு எப்படி போகுது? அதுக்கு என்ன சித்தப்பா, லைஃப் சூப்பரா போகுது. என்னடா சித்து, என் மருமகள் நல்லா பாத்துக்கிறியா? அது எப்படி என் பெருமை என் வயல்ல சொல்ல முடியும்? உங்க மருமகள்கிட்ட கேளுங்களேன். என்னடாமா என் பையன் எப்படி பாத்துக்கிறான்? அதெல்லாம் தாங்குறாரு மாமா. ரொம்ப சந்தோஷம்டாமா. எப்பவுமே நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இதுதான் அந்த மாமாவோட ஆசை. கண்டிப்பா மாமா. செல்லம், நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. வீட்லாம் செட் ஆயிடுச்சாடா தங்கம்? வீடெலாம் செட் ஆயிடுச்சு மாமா. அங்கே உள்ளவங்க பழக்கப்பட்டவங்க தானே, அதனால வீடு மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஏதோ மாதிரி இருந்தது. இப்போ அதுவும் பரவாயில்ல. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தாண்டாமா இருக்கும். அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சிலாம் விட்டு போறீல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழகிடும். நல்லா சொல்லுங்க சித்தப்பா. அம்மா வேணும் தங்கச்சி வேணும் அப்படின்னு ஒரே புலம்பா புலம்புறா. அது அப்படித்தாண்டா இருக்கும் ஷாம். அப்புறம் பழகிடும். அதெல்லாம் என் மருமக நல்ல குடும்பத்தை நடத்துவா. நல்ல மனைவியா மருமகளா. என்னடாமா? கண்டிப்பா மாமா. சரிடாமா, ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போறீங்க? ஆமா சித்தப்பா. சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நீ என்னடா இப்ப கிளம்பிடுவியா என்ன? ஆமாம்மா, இன்னைக்கு நைட் மட்டும் இருப்பேன். நாளைக்கு காலைல கிளம்பிடுவேன். அப்படியே போயிட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன்டா 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? ஆமா, அங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதோட நான் மட்டும் இங்க இருந்தேன். இங்க வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என் பொண்டாட்டி. இன்னும் பொண்டாட்டி பயந்துட்டே இது. பயம் இல்லை மாமா, பிள்ளைங்கள ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்க முன்னாடி எந்த பிரச்சனையும் வேணான்றனாலதான். சரிடா, ஒரு 2 நாள் இருந்துட்டு போ. இல்லை மாமா, அவள் தனியாக அதெல்லாம் கவனிச்சிக்க முடியாது. நான் போனாதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வந்தோடனே சுடு தண்ணி காலில் ஊற்றுன மாதிரி கிளம்புற பாரு. எனக்கு பதிலாக தான் 3 பிள்ளைங்களே விட்டு போறேன்ல. அப்புறம் என்ன, ஒரு வாரம் வச்சிருந்தா அனுப்புங்க. ஏன் மருமகளை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இருந்துட்டு போ, உங்க அக்கா சந்தோஷப்படுவாள்ல. இல்லை மாமா, இருக்க முடியாது. கோச்சுக்காதீங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணுறேன். ஓகேங்களா? சரிடா, நீ சொல்றது எனக்கு புரியுது. வேலை இருக்குன்ற. சரி போயிட்டு இன்னொரு நாள் தங்குற மாதிரி வா. கண்டிப்பா. அப்புறம் சித்து காயு. சொல்லுங்க சித்தப்பா. நீங்க தான் வரும்போது பிள்ளைங்களை பத்திரமா கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, நாங்கள் கூட்டிட்டு வரோம். எங்கள் காரில் தான் இடம் இருக்குல்ல, நாங்கள் ஃப்ரீயாக தான் வரும்போது அவங்க 3 பேரையும் கூட்டு வந்துடுறோம். இல்லடாமா, கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. கார்ல இடம் இருக்குமா? நீங்க சின்ன கார்ல வந்தீங்களா பெரிய கார்ல வந்தீங்களான்னு தெரியல. இல்லை சித்தப்பா, பெரிய கார்ல தான் வந்தோம். இப்போ நல்ல 2 மணி நேரம் உட்காந்து வர முடியாதுன்றக்காக படுத்து எந்திரிச்சு வரட்டும் அப்படின்றக்கா பெரிய கார்ல தான் வந்தோம். அப்படியாப்பா? அப்போ உங்களுக்கு எந்த சிரமம் இல்லை, எல்லா பிள்ளைகளும் கூட்டு வந்துருக்கீங்களா பத்திரமா? இதெல்லாம் நாங்க பார்த்து பத்திரமா கூட்டு வர சித்தப்பா. அகில் அர்ஜுன் அனிதாவை. சரிடாமா. வாவ், இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இப்போ கட்டுற வீடை விட அந்த காலத்து வீடு தான்ப்பா. எவ்வளோ பெரிய வீடு, அழகா இருக்கு. ஏண்டி, இது ரெனோவேஷன் பண்ணீங்களா? ஏன்னா சின்ன வயசுல எப்படி இல்லையே வீடு? ஆமா, அது ரெனோவேஷன் பண்ணி எப்படியும் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். இல்லை மலரு? ஆமாடி, 8 இயர்ஸ் இல்லை, 7 இயர்ஸ் ஆகுது. 7 இயர்ஸ் ஆகுது அகில். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் பெயிண்டிங் மட்டும் பண்ணிப்போம். ஓ அப்படியா, சூப்பரா இருக்கு. மொத்தம் எத்தனை ரூம் இருக்குங்க? மொத்தம் 10 ரூம் இருக்கு. மேலே 5 கீழே 5. 10 ரூம் இருக்கா? ஆமா, வீடே அப்படியே மாளிகை மாதிரி தான் இருக்கு. இன்னும் உள்ள போய் பார்க்கலாம், இன்னும் சூப்பரா இருக்கும். போலாம். வீட்டுக்குள்ள கூட சூப்பரா இருக்குல்ல? ஆமா, ஈஸியா தேவை இருக்காது அச்சு. எவ்வளவு குழுக்குழுன்னு இருக்கு பாரு. அதுதான் நீ அப்போ உள்ள வீட்டுக்கும் இப்போ உள்ள வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ உள்ள வீட்டுக்கு ஏசிலாம் தேவையில்லை. தரையே நல்லா குழுக்குழுன்னு இருக்கும், வீட்டு குழுக்குழுன்னு இருக்கும். ஆனால் இப்போ உள்ளது என்னதான் டைல்ஸ் போட்டாலும் சரி, என்னதான் ரூஃப் போட்டாலும் சரி, அந்த ஃபீல் வர்றதில்லை. கரெக்டாக சொன்னீங்க மாமா. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? ஆமா நீ. சரி ஓகே, வாங்க. இங்கே நின்றுட்டு இருந்து என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் போகலாம். போகலாம்டா. இதுதான் மாடி இருக்கு. இங்கே தான் 5 ரூம் இருக்கு. சூப்பராக இருக்கு மாடி கூட. இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீல். இருக்கும். சரி வாங்க, நெக்ஸ்ட் போகலாம். இதுதான் மொத்தம். எனது மொத்தமா வேணுமா? டேய், இது அப்படிதான் சொல்லுவாங்க. அட்டிப்பட போறேன். இந்த இடமும் நல்லா இருக்கு. நம்ம மொட்டை மேலே போய் தூங்கணும்னு அவசியம் இல்லை போல இருக்கு. இங்கேயே படுத்துட்டு நிலா ஸ்டார் எல்லாத்தையும் பார்க்கலாம் போல. ஆமா, மோஸ்ட்லி நாங்கள் இங்கே தான் இருப்போம். அந்த வீடு ரொம்ப ரேர் தான் நாங்கள் யூஸ் பண்றது. ஆமா, அந்த வீடு இப்பதானே கட்டினீங்க? ஆமா அகில், ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இங்கேயே சொர்க்க மாதிரி இருக்கு. பேசாம இங்கேயே இருக்கலாமே. நீங்க ஏன் அந்த வீடு கட்டினீங்க? இல்லடா, நாங்களாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது, எங்களுக்கு புது வீடு கட்டுங்க, இந்த வீடை இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்னோம். ஆனால் அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீடை இடிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால பக்கத்தில் இடம், நம்ம இடம் தானே, அதனால ஒரு வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டினாங்க. எங்கள் ஆசைக்காக தான் கட்டினாங்க. இந்த வீடை ரெனோவேஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இதெல்லாம் அழிக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்து பொக்கிஷங்கள். இதெல்லாம் அழிச்சா திரும்ப கிடைக்குமா? கரெக்டாக தான் மாமா பண்ணியிருக்காரு. ஆமா அகில், நாங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். அப்போ ரெனோவேஷன் கூட பண்ண தெரியுமா? அது ஒரு ரூமில் மட்டும்தான் ஏசி இருக்கும். அந்த ஒரு ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். கீழ் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில். மற்ற எதுவுமே நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏசி இருக்காது. அதான் சொன்னேன், நீங்கள் ஏசியே தேவையில்லையாடி. ஏசி இல்லாமே நல்லா குழுக்குழு தான் இருக்குது. அது என்னமோ கரெக்டு தான். சரி, நெக்ஸ்ட் தானே அர்ஜுன்? ரெஸ்ட்டு யாருக்குண்ணா? நமக்கா?
இல்லடா எங்க 2 பேருக்கும் நீங்க 5 பேர் தனியா போய் சுத்தி பாருங்க, நாங்க 2 பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுத்தி பார்க்குறோம். அண்ணா கலட்டி விடுற பாத்தியா? ஒரு இளைஞன் மனசு ஒரு இளைஞைக்கு தானடாமா புரியும். புரியுது புரியுது. மச்சான் நீ நடத்துடா, உன் காரில் இன்னைக்கு மழை தான் போலையே. சுபி கண்ணு வைக்காதடா. ஆமா கண்ணை வேற வைக்கிறாங்க. சிப்படா வாங்க, இவங்க நம்ம விரட்டுறதுக்குள்ள நம்மளே போயிடலாம். கரெக்டா சொன்னீங்க மாமா. வாங்க நம்ம போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம். வாடியா நீ, பின்னாடி தோட்டம் எல்லாமே இருக்கு. ஓ, அப்படியா? அப்ப கண்டிப்பா பார்க்கணும். வா வா. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே. நம்ம 2 பேர் தனியா பேசணுன்றதுக்கு அதானே அவங்க எல்லாரையும் விரட்டி விட்ட. பின்னாடியே வரானுங்க. அகில் பாவம் அவங்களும் நம்ம கூட இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும்ல. ஏண்டி நான் அவங்கள பார்க்க வந்தேன், ஒன்று பார்க்கறதுக்காக தாண்டி வந்தேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. எப்படியும் நைட்டு கும்பலாக உட்காந்து தான் அரட்டை அடிக்க போகிறோம். அதனால தான் உன்னை தனியாக கூட்டு வந்துட்டேன். சரியான ஃப்ராடு டானி. ஆமாடி உன்னோட ஃப்ராடு. சீப்பா. சரிடி பர்த்டேக்கு அங்கே வந்துருவில்ல? ஏன்டா அதே கேட்டுட்டு இருக்க? கண்டிப்பா அங்கதான் வருவேன். இல்லடி ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கியோ? நான் அதான் சொல்லிட்டேன்லடி, எந்த பிளானுமே என்கிட்ட இல்லை. உனக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு கேக்கு நைட் 12 மணிக்கு அங்கே அண்ணன் வீட்டு டெரஸில் வச்சு ஒரு கேக் வெட்டிடுவோம், ஓகேவா? அவ்வளோதான், என்னதான் பண்ண முடியும். அதுக்கு மேலாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணினா ஒன்றும் நடக்காதுமா. டேய் ஃப்ராடு. உண்மையாக தாண்டி சொல்கிறேன். சரி ஓகே, உன் பர்த்டே விடு. உன் பர்த்டே முடிஞ்சு அதுக்கடுத்த மாதம் என் பர்த்டே வரும்ல, அதுக்கு மேடம் என்ன பண்ண போகிறீங்க? உனக்கா? நீயாவது 12 மணிக்கு டெரஸில் வச்சு கேக் வெட்டேன்னு சொல்லியிருக்க. பட் நான் அப்படி இல்லை. நடு ரோட்டில் வச்சு கேக் இல்லை, வெறும் பண்ணை கட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் என்னோட பிளான். கண்டிப்பாவி ஒரு மாமா பையனுக்கு பர்த்டே அதுவுமா கொடுக்குற கிஃப்டா அது? அதுவும் இத்தனை வருஷமா பார்க்காம இப்பதான் பார்த்துருக்கோம். வரப்போற ஃபர்ஸ்ட் பர்த்டே வேற, இப்படிலாம் சொல்லலாமா மித்து? அப்போ நீ என்னோட பர்த்டேக்கு என்ன பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லு, நானும் உன் பர்த்டேக்கு என்ன பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றேன். சொல்லுவாங்க வா. டேய் அகில் சொல்லுடா. சரி ஓகே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதை மட்டும் வேணா சொல்றேன். அது என்னன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? என்ன சர்ப்ரைஸ்ரா? அதையும் சொல்லிடுடா. போடி ஃப்ராடுக்காரி, உங்ககிட்ட பேசினா எல்லாத்தையும் என்ன மாரியே உளறேன் பாத்தியா? குன்னே போடுவேன் இதுக்கு மேல பர்த்டே பத்தி கேட்டீங்கன்னா. இவ்வளோ சொல்லிட்ட, அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லிட. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உன்னை பார்த்து பேசினா எனக்கு என்னமோ ஆகுது. போடி அந்த பக்கம். போக முடியாது. போக விட மாட்டேன், அதான் இருக்க பிடிச்சிருக்கனே. இந்த இறுக்கமான பொடிய வெட்ட மாட்டேல்ல? ஆல்வேஸ். வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் பாசமூச்சில் நானே. என்னடி சைட் அடிக்கிறியா? ஆமா, என்னோட மாமா பையன், நான் சைட் அடிக்கூடாதா என்ன? அடிக்கலாம், தப்பே இல்லை. ஏண்டி எங்க தானே எங்க வீடு இருக்குண்ணா? எங்க இருக்கு? இந்த வீட்டுக்கு பின்னாடி. சே, அந்த வீடு இருந்தா நாங்க இங்க வர்றதுக்கு உன்னை பாக்குறதுக்கு சாக்கெல்லாம் சொல்ல வேணாம்ல? இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். அதான் இப்ப பாலடைஞ்சு போயிடுச்சு. நீங்க தான் 10 வருஷமா வந்து பார்க்கவே இல்லையே. ஏய் பேசாம அந்த வீட்டை அடிச்சுட்டு புதுசா ஒரு வீடு கட்டினா என்ன? கட்டினா என்ன, நல்லா தான் இருக்கும். பட் உங்க அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அம்மா என்னடி ஒத்துக்கிறது? நாங்க வீடு கட்டினா இங்க வந்து போக இருப்போம், உனக்கும் ஃபியூச்சர்ல யூஸா இருக்கும்ல. ஃபியூச்சர்ல யூஸா? புரியலையே. இல்லடி, ஃபியூச்சர்ல எங்களுக்கு யூஸா இருக்கும்ல, நாங்க வந்துட்டு போலாம்ல, அது சொல்ல வரேன். அதுக்கு உங்க அம்மா முதல்ல கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்க தான் கொஞ்சம் டேஞ்சர். சரி பார்க்கலாம், அப்பா கிட்ட அது விஷயமா பேசுறேன். கண்டிப்பா பேச. பட் அப்பாவோட காசுல கட்டணும்னு ஆசைப்படல, என்னோட சொந்த உழைப்புல கட்டணும்னு ஆசைப்படுறேன். அதனால படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இங்கே வீடு கட்டலாம். நைஸ் கோல். சரிடி, இப்படி நின்றுட்டு இருந்தா இரிட்டேடும், நம்ம போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கலாமே. இப்படியே நிக்கலாமா இல்ல? ஐயா வேற எப்படி? இப்படிதான். பாடி நாட்டுக்கட்ட. என்னடா அடிக்கடி நீ மாட்டுக்கா மூட்டையை தூக்குற மாதிரி தூக்கிடுற? சீச்சி, மூட்டை இல்லடி, நீ என்னோட நாட்டுக்கட்ட. ஐயா ஆமா, நீ நாட்டுக்கட்டுன்னு சொல்ற விட சந்தனக்கட்ட. சேப்பா, உனக்கு நான் வெயிட்டா இல்லையா அடிக்கடி தூக்குற? சீ வெயிட்டா? நீ என்னோட நாட்டுக்கட்டடி. அது மாதிரி ரூம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம இப்ப வெட்ட வெளியில நிக்கிறோம், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய் என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். என்னோட அத்தை பொண்ணா நான் தூக்குறேன், யாரும் என்ன கேள்வி கேட்பா? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க சாமி. ஆனா இப்ப இறக்கி விடுங்க. முடியாதே. ஏய் வாடி வாடி நாட்டுக்கட்ட, வசமா வந்து மாட்டிக்கிட்ட. கண்ணி பையன் கம்மன் தட்ட, கால வருது மல்லிக்கட்ட.
நீதானே நெஞ்சுக்குள்ள பத்தி வச்ச நீதானே ஓய். நீதானே கணக்குள்ள கத்தி வச்ச நீதானே காதோரா ஒசிக்கட சூடேறும் சும்மா கெட ஏண்டா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த சுச்சுவேஷன் உனக்கு சாங்கு, அதுவும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான சாங்கு. கொய்யால கிறக்கி விடுறா. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னை எவ்வளோ தாங்குறேன். நம்ம சொன்னதுக்கப்புறம் எப்படி தாங்க போகிறேன்னு பாருடி. அந்த நாளுக்காக தாண்டா காத்துட்ருக்கேன். வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட பொண்ணு கம்பந்தட்ட ஆனால் அன்பே அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன். நேற்று முன்னிரவில் உன்னித்திலவு மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திருந்தேன். ஏண்டா ஏண்டா தங்கம், என்னை விட்டு இறங்காம அழுதுகிட்டே இருக்க? இன்னைக்கு ஃபுல்லாக என்னன்னு தெரியல. அம்மா எல்லா வேலையும் நானே பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே அத்தை கிச்சனில் ஒன்றை வச்சுருந்தேன்னா நீ அழுதன்னா அடுத்த செகண்டே போன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கிச்சன் பக்கமே எட்டி பார்க்கல. காலையிலேருந்து அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். உன்னை இறக்கி விடாமல் இடுப்பிலே தூக்கி வச்சு அவ்வளோ வேலை பார்க்குறேன். ஆனால் 2 பேருமே கண்டுக்காமல் உட்காந்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவி. வேணாண்டா அல்லாதடா. அம்மாவுக்கு இந்த கஷ்டம்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. உன்னை பார்க்கும்போது எல்லாமே சரியாயிடுது. ஆனால் என் வீட்டில் நான் ஒரு பாத்திரம் கூட தேய்ச்சதில்லடா, ஒரு குக்கிங் கூட பண்ணதில்லை கவி. ஆனால் இங்கே வந்து நான் அப்படி தான் இருந்தேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன். அத்தை என்னை பார்க்க விட மாட்டாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துருவாங்க. எனக்கு எந்த வேலையுமே வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது இந்த 1 வீக்காக அவங்க நடந்துக்கிறதே சரியில்லைடா. ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் விடுறாங்க. மக்கியும் சேர்ந்துக்கிட்டு தான். மக்கியை நான் என்னோட தங்கச்சியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் அவள் எப்படிலாம் என்கிட்ட நடந்துப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை கவி. கவி, உனக்கு பசிக்குது, உனக்கு ஃபீட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லாமல் நான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்கேன். அவங்க காதில் விழாமையாக இருக்கும். ஆனால் யாருமே வந்து எட்டி பார்க்கல பார்த்தியா? அவங்க மேலே தான் தப்பு. இந்த கல்யாணம் நின்னது காரணம் அவங்க பொண்ணு தான். ஆனால் எல்லா பள்ளியும் என் மேலேயும் உன் அத்தை மேலேயும் போட்டாங்க பார்த்தியா? இவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கவி. செல்லம், வெயிட் பண்ணிட்டு தங்கம். இதோ ரசம் தான் அடுப்பில் இருக்குது, அது இறக்கி வச்சுட்டு அம்மா உனக்கு ஃபீட் பண்ணுறேன் என்ன? ஐயோ அழாதுட்டே சாமி, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ மட்டும்தான் எனக்கு இங்கே இருக்க ஒரே ஆறுதல். இங்கே நடக்கிறது உங்கள் டேடிக்கிட்டே சொல்ல முடியல. தெரிஞ்சால் அவர் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார். அதனால என்னால் வாயை திறக்க முடியல. ஏன்னா அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க உன்னால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. இப்போ என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். உனக்காகவும் உங்கள் அப்பாக்காகவும்டா. கொஞ்சம் நேரம் வச்செல்லாம் அம்மா வந்துடுறேன். எனக்கு பாட்டி ஞாபகம், அப்புறம் தாத்தா ஞாபகம், அப்புறம் மாமா அத்தை ஞாபகமாக இருக்குடா. நம்ம பேசாமல் அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கலாமா? போகலாண்டா. ஆனால் இவங்க விடுவாங்களான்னு தெரியலையே. கண்டிப்பாக விட மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேணா கேட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களாம்மா, சமைக்காமல் பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனை முதல்ல அவகிட்ட இருந்து பிரிக்கணுமா? கரெக்டாக சொன்னடா மகி. டைம் என்ன ஆகுது, இன்னும் சாப்பாடு செய்யாமல் பிள்ளைய வேற அள்ள விட்டுட்டு நின்று பேசிகிட்டு இருக்கா. கூப்பிடுங்கம்மா, என்னன்னு கேளுங்கம்மா. ஏய் மினி. சொல்லுங்க அத்தை. என்ன இங்கே நின்று பிள்ளைய அழுக வச்சுட்டு கதை அடிச்சிட்டு இருக்க? டைம் என்னவோ தெரியுதா? இன்னும் சாப்பாடு கொண்டு வரல? அத்தை சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு அத்தை. இவன் காலையிலேருந்து என் இடுப்பை விட்டு இறங்கவே இல்லை, அழுத்தப்படியே இருக்கா. இவனை கூட இன்னும் நான் ஃபீட் பண்ணல அத்தை. ஆனால் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன். ரசம் மட்டும் அடுப்பில் இருக்குது, அதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்களா? நான் இவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது ஃபீட் பண்ண போகிறீங்களா? நீங்கள் ஃபீட் பண்ண போனால் எங்களுக்கு யார் சாப்பாடு போகிறது? எப்போவும் நீ தானே மக்கி போட்டு சாப்பிடுவேன், அதே மாதிரி சாப்பிடு. அது அப்போது. இனிமேலாம் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது. மகி பார்க்குறீல்ல, அவன் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு இழப்பு மாதிரி ஏதாவது வந்துட போகுது, பயமாக இருக்குது. நான் போயிட்டு ஃபீட் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேனே. உனக்கு நாங்கள் வேலை வச்சா எனக்கு நீ வேலை வைக்கிறியா? என் பேரனை எப்படி அழுகி நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியும், நீ கொடு. அத்தை அவனுக்கு பசிக்குது. இப்போ நான் போனால் தான் அவன் பசியை ஆற்ற முடியும். நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எங்கள் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் கொடுங்க.
மகி, நீ என்ன வேணா சொல்லு, நான் கேட்டுட்டு அமைதியா இருப்பேன். நான் குழந்தை விஷயத்துல விளையாடாத. யாரு, நாங்க விளையாட்டோமா நீங்க விளையாடுறீங்களா? குழந்தை எப்படி அள வச்சு சாவடிச்சிடாதீங்க, கொடுங்க. மகி, என்ன பேச்சு பேசுற? என் பிள்ளைய பத்தி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். அது உங்க பிள்ளை இல்ல, எங்க வீட்டு பிள்ளை. அவனை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க கொடுங்க. என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன என் பிள்ளைகிட்டே மேல மேல பேசிட்டு இருக்க, எடுத்து கொடு பிள்ளைய. என்ன நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தை அழுகுறா பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க பையனோட ஆளுக்கு எப்படி நிப்பாட்டணும்னு, கொடுங்க. என் பிள்ளை விஷயத்துல விளையாடினா நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காதீங்க. காலையில இருந்து அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. இப்படின்னா நீங்க முன்னாடி இருந்ததே இல்லாத இவ பேசி கேட்டு நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் பாக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் பாத்துருவேன். ஆனா என் பிள்ளைக்கு மீறி எதுவுமே இல்லை. என்ன ரொம்ப திமிரா பேசுற? உங்க அத்தா கறி சொல்லி கொடுத்துட்டாளா? அத்தை, இதுக்கு மேலே என் ஃபேமிலியை பத்தி பேசாதீங்க, நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மா கரெக்டா தானே கேட்குறாங்க. இப்போ எதத்தெல்லாம் பேசுறீங்க? அப்போ உங்க வீட்டில் சொல்லி கொடுத்துட்டாங்களா தானே கேட்பாங்க. இது வரைக்கும் இங்கே நடக்கிறத ஒரு விஷயம் கூட என் அம்மாட்டையோ என் அப்பாட்டையும் தம்பிட்டையும் நான் சொல்லவும் மாட்டேன். எனக்கு தெரியும். ஐயோ, ரொம்ப பெரிய எந்த குடும்பம் தான், அம்மா அப்பா தம்பி பிள்ளைய கூட. என் குடும்பம் எனக்கு பெருசுதான் அத்தை. இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என் பிள்ளை தான் முக்கியம். நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். என்ன ஒரு மரியாதை இல்லாம ரொம்ப பேசுற? நீங்க என்ன வேணா சொல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா என் குடும்பத்தை பத்தி சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆமா, பெரிய எந்த குடும்பம் தான். நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. நான் என் பிள்ளைய பார்த்துக்கணும் இதுக்கப்புறம். முடிச்சிட்டியா? என்ன முடிச்சிருக்க? முட்டை தொக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் எங்க? இதுக்கு மேலே என்னத்த பண்றது? இவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்றீங்க? என் பிள்ளை எறா தொக்கு கேட்டால, எங்க? அத்தை, எறா வாங்கிட்டு வரல. ஏன் வாங்கிட்டு வரல? நீ போய் வாங்க வேண்டியதானே? நான் எப்பத்த கடைக்கெல்லாம் போயிருக்கேன்? இந்த ஒரு விஷயத்துல நீங்களும் என்னை கடைக்கு விட்டதில்ல, அவரும் என்னை வெளில விட்டதில்ல. அப்படி எப்படி நான் போய் வாங்குவேன்? என் பிள்ளை ஆசைப்பட்டா நீ செய்யணும். வேலைக்காரங்க யாரும் இல்லைன்னாலும் நீ தான் போய் வாங்கிட்டு வந்து செய்யணும். குழந்தைய வச்சுட்டு நான் எப்படித்தான் போறது? என் பிள்ளை ஆசைப்பட்டா நீ செஞ்சுதான் ஆகணும். போய் யாரா வாங்கிட்டு வந்து செய். அத்தை, நைட்ல எங்கத்த யாரா கிடைக்கும்? அதான் ஏதோ ஆப்லாம் வச்சிருக்கீங்களே, அதுல போடு, வரும். சரி அத்தை, நான் ஆப்ல ஆர்டர் போடுறேன். ஆனா இவனுக்கு ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், கொடு. அப்புறம் ஒரு விஷயம், இவ டயட்ல இருக்கா, அதனால ரைஸ்லாம் சாப்பிட மாட்டா. அவளுக்கு சப்பாத்தி போட்டுரு. அத்தை, இன்னுமே மாவு பிசைஞ்சு எப்போ சப்பாத்தி போடுறது? லேட்டானாலும் பரவாயில்ல, போ. சரி, பிள்ளைய கொடு. இல்லை, அவனை நானே பார்த்துக்கிறேன். அம்மா விடுங்க, அவங்க பிள்ளைய அவங்க பார்க்கட்டும். அவனை வச்சுட்டு அவங்க வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு புத்தி வரும், விடுங்கம்மா. அதுவும் சரிதான் மகி. சரி வா, நம்ம போவோம். அவ சமைச்சிட்டு கூப்பிடுவா. சரிங்கம்மா. நீரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. அம்மா, அம்மா மிஸ் யூ அம்மா. அப்பா, இவங்க இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சித்து, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. அண்ணா, நான் சொன்னேன்னா இங்கே நினைக்கிறதே வேற, அதனால தான் அமைதியாக இருக்கேன். என் குழந்தைக்கு என்னால் ஃபீட் கூட பண்ண முடியல. உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.